வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஏஜே அகாடமி. மத்தியமாவில் இருக்கக்கூடிய பாக் 1 பத்திய போயம் பார்க்க போகிறோம். அத்புத் மாயா, பேஜ் நம்பர் 14. अद्भुत माया कविता का सारांश अपने शब्दों में लिखिए. அற்புதமான மாயைகள் பற்றி கவிஞர் சுருக்கமாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். अद्भुत माया नामक कविता में कवि भगवान की अद्भुत लीलाओं के बारे में बताते हैं. அற்புதமான மாயைகள் என்ன கவிஞர் பகவானுடைய அற்புத லீலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். कवि कहते हैं भगवान पेट के पत्तों में हरा रंग देते हैं, भगवान ही मेहंदी में लाल रंग देते हैं, संसार में जहाँ भी दिखाए वहाँ भगवान की लीला है. கவிஞர் சொல்லியிருக்காரு, பகவான் மரங்களில் உள்ள இலைகளில் பச்சை நிறத்தை கொடுத்துருக்கிறார். அதே பகவான் என்ன பண்ணியிருக்காரு, மெஹந்தி நம்ம மருதாணி வைக்கிறோம்ல, அதில் சிகப்பு நிறத்தை கொடுத்துருக்கிறார். உலகத்தில் உள்ள எங்கே பார்த்தாலும் பகவானுடைய லீலைகள் படைப்புகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. ஆகாஷ்மே அநேக உஜ்ஜவல் நட்சத்திர பினா கிஷி ரசி கே லட்டக் ரஹே ஹை. ஆகாஷ்னா வானம், வானத்தில் பெரும்பாலும் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி கயிறின்றி தொங்கிக் கொண்டிருக்கின்றன. वन के अनेक वंशी वृक्ष प्राण के बिना भी संगीत देते हैं. वन्ना காடு, காட்டில் எப்படி பல மூங்கில் மரம், வன்சி விருஷம் மூங்கில் மரம் உயிரில்லாமல் பாடிக்கொண்டுதான் இருக்கின்றன. हे भगवान तुम्हारे हाथ में कैंची नहीं है. कैंचीना கத்திரிக்கோள். हे भगवान உன்னுடைய கையில் கத்திரிக்கோள் இல்லை. लेकिन पत्तों को कैसे इतने सुंदर रूप में काटा. எப்படி கத்திரிக்கோள் கையில் இல்லை, எப்படி உன்னால் அழகான வடிவத்தில் இலைகள் கட் பண்ண முடியுது, கட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தும்ஹாரே ஹாத் மே கோயி ரங் நஹி ஹை. உன்னுடைய கையில் வண்ணங்கள் எதுவும் இல்லை. ஃபிர் கைசே இன் ஃபூலோं को तुमने इतने आकर्षक रंग दिए. எப்படி உங்கள் கையில் வண்ணங்கள் எதுவும் இல்லை, பூக்களில் எப்படி இவ்வளோ அழகான மனம் கவர்ந்த வண்ணங்கள்லாம் இருக்குது பார்க்க முடியுது. भगवान की अद्भुत माया को देखकर हमें आश्चर्य होता है. பகவானுடைய அற்புத லீலைகள் பார்த்தோன்னா ஆச்சரியப்பட வைக்குது. कवि कहते हैं, कविஞர் சொல்கிறார், हे भगवान आज तक कोई भी तुम्हारी अद्भुत माया के संबंध में नहीं जान सका. இன்று வரைக்கும் உன்னுடைய அற்புத லீலைகள், அற்புத மாயைகள் சம்பந்தமே தெரியலையே, அறிய முடியலையே. அச்சானக் ஆக் கி तरह धूप का प्रकाश है और कहीं रात जैसी छाया है. திடீர்னு பார்த்தா ஃபயர் நெருப்பு போல் வெயில் வெளிச்சம் இருக்குது, இரவில் பார்த்தோன்னா நிழல் போல் இருள் சூழ்ந்திருக்கு. இதெல்லாம் கடவுளோட மகிமைகள், கடவுளோட மாயைகள்னு சொல்லியிருக்காரு கவிஞர்.